பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேச சொல்றார். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிற கேரக்டர் நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு மன்னிக்கிற கேரக்டர் ரொம்ப குறைஞ்சிட்டு, அவங்க அப்படி செஞ்சாங்க, நான் அப்படி செஞ்சேன், இவங்க அப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன், அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். மன்னிக்க முடியாது. மனசுக்குள்ள ஒரு பெரிய, எப்படி சொல்றேன்னா, ஒரு ஒரு பெரிய வெறுப்பு, ஒரு பெரிய ஈகோ, இதெல்லாம் இருக்குது. மன்னிக்க மனசே இல்லை பிரதர், அவங்க பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு இடத்துல சில விஷயங்களை ஒருத்தரை பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அவரை எதிர்த்து பேசலை. நான் என்ன செய்யணும்? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. கரெக்டாக அவர் பேசி முடிச்சு அரை மணி நேரம் அவர் என்னை திட்டினாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுன்னு சொன்னோன்னு அடுத்த 10-15 நிமிஷம் என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக சமாதானமாக பேசி அவர் நம்பர் கொடுத்து, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, அடுத்த நாள் நான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நைட்டு என்னால் தூங்க முடியல, நீங்கள் அவ்வளோ டைம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னீங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வரல பிரதர், அதனால நான் ரொம்ப மனசு உடஞ்சி ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் படுத்தேன். நம்ம தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நம்மளை சில பேர் திட்டும்போது கோபம் வரும். நம்மளை திட்டும்போது நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்படி என் குடும்பத்தை திட்டலாம், என்னையை திட்டலாம், நாங்களாம் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்களா? அதனால தான் ஆண்டவர் நிறைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறீர்களா? நீங்கள் மன்னித்தால் மாற்றங்களை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு, மகளே மகனை, உன்னோடு தான் தீர்க்க தரிசனமா பேசுறார்.